திருச்சிற்றம்பலம். இதமான தென்றல் காற்று, இனம் புரியாத சுகம். ஏதோ இறைவன் என்னிடம் பேசுவது போல் ஒரு பாஷை. இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று என் மூதாட்டி ஆகிய அவ்வை சொன்ன மாதிரி, அந்த அவ்வையின் அருள் எவ்வளவு என் மூதாட்டி அவ்வை அவர்கள் அதை அனுபவித்திருந்தால் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று சொல்லியிருப்பார்கள். அந்த ஏகாந்தத்தை அனுபவிப்பது போல் ஒரு உணர்வு. அற்புதமான அடியேனுடைய வாசம் செய்யும் இந்த தவச்சாலையை பாருங்கள். அடியேன் இங்குதான் தவமேற்றி வருகின்றேன். எம்பெருமான் தேனம்மை உடனுரை மங்கை பாகருக்கு தந்த திருவருட் குகை, இதில்தான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். இங்கே நான் மட்டும் இருக்கின்றேன் என்று எண்ணாதீர்கள். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்பப்போ வருவார்கள், போவார்கள். ஏதோ அடியேனால் முடிந்தவரை அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் அடியேனும் அற்புதமாக அமர்ந்து இங்கே தியானத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அருமையாக தவம் செய்ய பெருவாழ்வு கொடுத்தாரே அப்பா, இந்த நன்றிக்கு என்ன கைமாறு கொடுப்பேன் என்று செய்வேன் என்று இறைவனிடம் ஒவ்வொரு கணமும் அதை நினைத்து என் மனம் உருகி கொண்டிருக்கின்றது. தன்னையே கொடுத்து விட்டேன். அதற்காகத்தான் இப்படி ஒரு அற்புதமான பெருவாழ்வு கொடுத்த எம்பெருமானுக்கு என்ன கொடுக்கலாம் என்பதை தங்கள் சிந்தைக்கு ஏதாவது தெரிந்தால், தங்கள் அறிவுக்கு என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இதன் மூலம் சொல்லவும், இந்த எளியனுக்கும் புரியும் வகையில் சொல்லவும். திருச்சிற்றம்பலம்.